வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த ஒரு கொலை சம்பவத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், அந்த பொண்ணோட காதலன் ரயில் முன்னாடி தள்ளிவிட்டு அந்த பொண்ணை கொன்னுட்டான் அப்படிங்கிற இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உழுக்குச்சுங்க. ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. அது என்ன தீர்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மகிழா குடும்ப நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா 2 பிரிவுகளின் கீழ் அந்த கொலையாளிக்கு அங்கே தண்டனை கொடுத்துருக்காங்க. பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, அதுக்கப்புறம் கொலை செஞ்சதுக்காக பார்த்தீங்கன்னா சாகிற வரைக்கும் தூக்கில் போடணும் அப்படிங்கிற இந்த 2 தண்டனையும் நீதிமன்றம் கொடுத்துருக்குது. இது ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் இந்த ஒரு குற்றத்துக்கு மட்டும் இந்த தண்டனை நிறைவேற்றப்படுறது அப்படிங்கிறது சந்தோஷம். இனிமேல் யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுவும் பட்ட பகலில் எல்லாரும் கூடுற ஒரு ரயில் நிலையத்தில், பிஸியான ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யாருக்கும் இந்த துணிச்சல் வராது பப்ளிக்காக ஒரு இடத்துல. ஆனால் இன்னும் இந்த மாதிரி நிறைய க்ரைம்ஸ் தெரிஞ்சும் தெரியாமலும் நடந்துட்டுருக்கு. சிலதெல்லாம் தற்கொலைனே போகுது. அது கொலையா தற்கொலையான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கும் இந்த மாதிரி நீதி கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.